எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அம்மா கார்த்தி, என்னப்பா நீங்க? அம்மா எனக்கு உங்க ரெண்டு பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். என்னப்பா கார்த்தி, சொல்லுப்பா. அம்மா நீங்க ரெண்டு பேரும் சூர்யாவை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என்னப்பா கேள்வி? எங்களுக்கு நீ வேற சூர்யா வேற இல்ல. சூர்யா ரொம்ப நல்ல பையன்பா. அம்மா இவ்வளவு நேரம் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். அது கார்த்தி, நாங்க சும்மா. இருங்கம்மா, நீங்க பேசுனதுல நான் எதுவுமே தப்பு சொல்லலையே. நீங்க அப்போ நம்ம வீட்டு பொண்ண சூர்யாக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, கரெக்டா? ஆமாப்பா, ஆனா அதுதான் நடக்கலையே. சரிம்மா, அப்போ சூர்யா ரொம்ப நல்ல பையன். அத ஒரே காரணத்துக்காக தானே நம்ம பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்க. ஆமாப்பா. அப்புறம் என்னம்மா? டேய், என்னடா நீயும் அக்கா சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க? கார்த்தி, நீயும் கையலுக்கு சூர்யாவை கேட்கலாம் நான் சொல்றேன். கேக்குறதுல என்னம்மா தப்பு இருக்கு? கார்த்தி, நாங்கள் அப்பர்னாக்கு கேட்கணும்னு நினச்சோன்னா அப்பர்னாக்கும் சூர்யாக்கும் 3 வயசு தாண்டா டிஃப்ரெண்ட்டு. எதுவும் தெரிஞ்சுக்காது. ஆனால் கையலுக்கும் சூர்யாக்கும் 5 வருஷத்துக்கு மேலே டிஃப்ரென்ஸ் வருது கார்த்தி. எப்படி? கையல் இதுக்கு ஒத்துக்கணும்ல. அவளுக்கும் ஆசைலாம் இருக்கும் தானே கார்த்தி. அவளோட ஆசையை விட்டுட்டு நாம் எப்படி அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? கரெக்ட் தாம்மா, நீங்க கேக்குறது 100% கரெக்ட் தான். சரி, ஒரு வேளை கையலுக்கும் சூர்யாக்கும் இதுல சம்மதம்னா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? என்னக்கா இவன் இப்படி கேட்குறான்? கரெக்டாக தானே கேட்குறான். உனக்கு என்ன தோணுதோ சொல்லு கார்த்தி. என்னோட முடிவை சொல்கிறேன்ப்பா. எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சுமதி அம்மா பதில சொல்லிட்டாங்கம்மா. இப்போ நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு நீங்க நிக்கிறதுலே தெரியுது ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. கார்த்தி, நிஜமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைப்பா. நீயே நினச்சி பாரு. சூர்யா நம்ம வீட்டு புள்ள மாதிரி தான் வளர்ந்தான். எனக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுல தப்பாலாம் எதுவும் தெரியல. இருந்தாலும் வயசு வித்தியாசம்னு ஒன்று இருக்குல்ல கார்த்தி, அதான். சரிம்மா, உங்களுக்கும் அப்பாக்கும் எத்தனை வயசு வித்தியாசம்? இப்போ எதுக்குடா அதெல்லாம்? இல்லம்மா, தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்களேன். 10 வருஷம்டா. அப்புறம் என்னம்மா, அப்பாக்கும் உங்களுக்கும் 10 வருஷம் டிஃப்ரெண்ட். நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி தானே கையலுக்கும் சூர்யாக்கும் 5 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஆனா ஒருவேளை அவங்களுக்கு விருப்பமா இருந்தா நாம ஏமா அதை தடுக்கணும்? கரெக்டு தான் கார்த்தி, நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா. ஆனால் பிள்ளைங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. அவங்க 2 பேருக்கும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம்னா எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேம்மா, அப்போ பேச்சுவார்த்தைய ஆரம்பிச்சிருங்க. கார்த்தி, என்னப்பா சொல்கிற? ஆமாம்மா, இதுக்கப்புறமும் உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் மறைக்க போறதில்ல. நான் சொல்லிடுறேம்மா, கையலும் சூர்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கம்மா. என்ன? ஆனால் என்னைக்கும் அவங்கள அப்படி நாங்கள் பார்க்கலப்பா. அவங்களும் அந்த மாதிரி என்னைக்கும் நடந்துக்கிட்டது இல்லையே. ஆமாம்மா, சூர்யாக்கு நல்லாவே தெரியும் கையல் படிக்கிற பொண்ணு, எப்படி நம்ம நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியாதாம்மா. அதனால இவ்வளோ நாள் பொறுமையாக தான் இருந்தான். ஆனால் எனக்கு முன்னாடியே தெரியும் சூர்யா கையல் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புகிறாங்க. ஆனால் உங்கள் சம்மதம் ரொம்ப முக்கியம் இல்லைம்மா. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ நீங்கள் எனக்கு உடனே பதில் சொல்லணும்னு இல்லை. நீங்கள் பொறுமையாக யோசிங்க, அப்பா கிட்ட பேசுங்க. ஆனால் 2 பேருக்கும் விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நிற்குதுன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புகிறாங்க. இதுக்கப்புறம் உங்களோட முடிவு தாம்மா. என்னங்க, அத்தை கிட்ட பேசணும்னு போனீங்க, பேசிட்டு வந்துட்டீங்களா? ம் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ரொம்ப தான் சரியாயிடுச்சே. இன்னும் ஏதாச்சும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா, உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இங்கே உட்காரேன். என்ன? அட, கேள்வி கேட்காம உட்காருமா. ம், இப்போ சொல்லுங்க. அது அனிதா, நான் அம்மா கிட்ட கயல் சூர்யாவை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். இங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? அப்போ இது சொல்றதுக்காக தான் அத்தை எங்க இருக்காங்கன்னு கேட்டிங்களா? ஏய், நீ எதுக்குடி இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அப்புறம் டென்ஷன் ஆகாம, உங்களுக்கே நல்லா தெரியும். நேற்று சூர்யாவையும் கையலையும் அப்படி பார்த்ததுலேருந்தே வீட்டில் ஒரு மாதிரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் நீங்கள் இதையும் சொல்லியிருக்கீங்க. அவங்க இன்னும் என்னென்ன நினைப்பாங்க, அதை யோசிச்சு பார்த்தீங்களா?
அனிதா, இன்னும் எத்தனை நாள் நம்ம மறைக்க முடியும்? நீயே சொல்லு. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அவங்க கிட்ட இதை பத்தி நம்ம பேசிதானே ஆகணும். அதுவும் நேத்து இருந்து அவங்க சரியில்லைன்னு நீ தான் சொல்லிட்டு இருக்க. இது இப்படியே விட விட இன்னும் பிரச்சனை தான் ஆகும். அந்த பிரச்சனை வராம இருக்கணும்னா அதை பத்தி நம்ம சொல்லித்தானே ஆகணும். அதனால தான் சொல்லிட்டேன். எதுவா இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி அதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடி தான் ஆகணும். அதுக்கு ஒரு வழி இருக்குங்கிறப்போ ஏன் நம்ம மறைக்கணும் சொல்லு? அதனால தான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் டெசிஷன் அவங்க கையில. சரி, அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க இது சொல்றப்போ ஷாக்காக தான் இருக்காங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு புரியிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை அனிதா, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தாட் இருந்திருக்கு. அப்பர்னாக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. பட் கயல்னு வரப்போ ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு புரியிற மாதிரி கிளியராக தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நல்ல பதிலாக தான் இருக்கும். பார்க்கலாம். அப்பா கிட்ட பேசி முடிவெடுக்க சொல்லியிருக்கேன். இவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு வந்துட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கூலா உட்காந்துருக்கீங்க. ஏய், அதுக்காக நான் என்னடி பண்ண முடியும்? இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சேங்கிறதுக்காக இங்க பாரு, உன்கிட்ட இப்பவே சொல்றேன். நான் அம்மா கிட்ட இதை பத்திலாம் பேசினதா கையலுக்கும் தெரியக்கூடாது, சூர்யாக்கும் தெரியக்கூடாது. அந்த பைத்தியக்காரன் இதுக்காக தான் வீட்டுக்கே வராம இருக்கான் தெரியுமா? அவனும் ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்துக்கிட்டு எதுக்கு இப்படி நாம பண்ண அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வரதான் செய்யும். கையலுக்கும் சூர்யாக்குள்ள ப்ராப்ளம் வராதுன்னு என்ன நிச்சயம்? அதனால தான் நான் அம்மா கிட்ட பேசிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல பதிலா சொல்லட்டும். ஆனா அவங்க சொல்ற வரையும் கையலுக்கும் சூர்யாக்கும் இதை பத்தி எதுவும் தெரிய வேண்டாம். ம், சரிங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி அனிதா, ஓகே. வேற ஏதாச்சும் வேலை இருக்கா என்ன? இல்லைங்க, தூங்குறது தான். சரி, நீ தூங்கு. நான் தூங்கணுமா? அப்போ நீங்க? ஏய், நீ தூங்கு. எனக்கு இப்போதைக்கு தூக்கம் வரல. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என்கிட்ட சொன்னீங்க அதை பத்தி யோசிக்காத, திங்க் பண்ணாத, எல்லாம் நடக்கிறது நடக்கும்னு. இப்போ தைரியம் சொன்னவருக்கே தைரியம் இல்லை, கரெக்டா? அப்படி இல்லை. இருந்தாலும் உன்கிட்ட பேசுறதாண்டி. அம்மா என்ன டிசிஷன் எடுப்பாங்கன்னு தெரியலல்ல. நல்ல முடிவாக தான் இருக்கும். நாளைக்கு எப்படியும் ஃபங்க்ஷனுக்கு சூர்யா வருவான். அவன்கிட்ட நார்மலாக அவங்க பேசணும்ல. அதை பற்றி தான். ஓ, சரி சரி. என்ன மேடம், ஓலாம் ஒரு தினுசா இருக்கு. ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. அனிதா, ம், கேக்குது. ஏய், இவ்வளோ நேரம் நல்லா தானடி இருந்த. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. போங்க, உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ செய்யுங்க, நான் படுக்கிறேன்ப்பா. நல்லா தானே இருந்தா. சடனா இவளுக்கு என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா அனிதா? எனக்கு என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னங்க? அதை நீ தாண்டி சொல்லணும். இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த. திடீர்னு ஒரு மாதிரி பேசினா. இங்க பாரு, இப்படிலாம் பேசினா எனக்கெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. கரெக்டு தான், இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆ, ஆமாம், அப்புறம் பொண்டாட்டி எந்தெந்த நிமிஷத்தில் என்னென்ன நினைப்பா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறவன் தானே ஒரு நல்ல புருஷன். என்னது? இங்கே பாருங்க, சும்மா இப்படி கேள்வி கேட்குற வேலைலாம் வேண்டாம். ஆமாம், அப்படிதான். பொண்டாட்டி என்னென்ன நேரத்தில் என்னென்ன யோசிப்பான்னு ஒரு புருஷனா நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ம், சரி. அப்புறம் நான் என்ன கதையாக சொல்லிட்டு இருக்கேன்? இப்போ உனக்கு என்ன கோவம்? அதை சொல்லு. கோவமா இருக்கேன்னு தெரியுது, ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. சொல்லுமா. கோவம்லாம் இல்லையே. அடியே, நீ பேசுறதுலே தெரியுதுடி. என்னன்னு சொல்லு. ம், நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் இருக்கு. எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், அதை பற்றி ஏதாச்சும் பேசுகிறீங்களா? நீங்கள் என்னன்னா? ஆமா பாத்தியா, அதை பத்தி நான் மறந்தே போயிட்டேன்டி செல்லக்குட்டி. என்ன கிண்டலா? சாச்சா, ஏன் பொண்டாட்டி கிட்ட போய் கிண்டலா பேச முடியுமா? இல்லம்மா, உண்மைதான் சொல்றேன். பாத்தியா, எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு நாளைக்கு. அதவே நான் மறந்துட்டு. இங்க சரிடி அனிதா, அப்போ நாளையில இருந்து இந்த தாலி போட்டிருக்க மாட்டேல்ல? ம் ம், ஏய், என்னடி? ஒன்றும் இல்லை, யூ கண்டினியூ. அனிதா, என் செல்லக்குட்டி, கோவமா இருக்கேன்னு தெரியுது. சாரி. அது சூர்யாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேனா, அதனாலதான். சாரிடி. ம், சரி, இன்னொரு விஷயமும் நாளைக்கு இருக்குல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடியே கள்ளி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதுன்னா அதை நான் நம்பிடுவேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க, நான் போய் தூங்குறேன். முடியாது முடியாது முடியாது. இவ்வளோ நேரம் எதுவுமே பேசலன்னு ஃபீல் பண்ணேன். இப்போ என்னம்மா ஓடுற? அதெல்லாம் முடியாது. நான் பேசுற மூடுக்கு வந்துட்டேன்ப்பா. ஸோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பாரு, என் பொண்டாட்டிக்கு வெக்கம் வந்துருச்சு. சும்மா இருங்க. சரிடி. அந்த தாலியை எடுத்து கொஞ்சம் வெளியே போடலாம்ல.
இன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த தாலி உன் கழுத்துல இருக்க போகுது. நாளையில இருந்து என்னதான் தாலியை நம்ம தங்கத்துல போட்டாலும் மஞ்சள் கயிறுக்கு ஈடாகாது இல்ல அனிதா. எப்பவும் இந்த மஞ்சள் கயிறுல உன்னை பாக்குறப்போ எவ்வளவு அம்சமா இருப்ப தெரியுமா? அந்த குங்குமம், மஞ்சள் கயிறு, தாலி இதெல்லாம் பாக்குறப்போ நீ ரொம்ப அழகா தெரிவ. என்னதான் தங்கத்திலேயே போட்டாலும் கயிறுக்கு ஈடாகாதுல்ல. சரி சரி, வெக்கப்பட்டது சிரிச்சது எல்லாம் போதும், எடுத்து வெளியே போடுமா. கழுத்துல போட்ட தாலிதான் காவியம் பாடுதே, நெத்தி சுட்டி ஆடும் சந்தலையும் பொட்டு வச்சதாரு நான் தானே. என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அழகா இருக்கா அனிதா. ஓ சரி சரி. ஓ போட்டதெல்லாம் போதும். சரி சரி, மாமாக்கு அப்படியே இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா கொடு பார்க்கலாம். ஆ அதெல்லாம் முடியாது. இப்போ உன்னால கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியாது. சரி ஓகே. பொறுமையா கேட்டேன். முடியாதுனதுக்கு அப்புறம் எனக்கு வேண்டியதை நானே எடுத்துக்கிறேன். வேண்டாம். இதுக்கப்புறம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி பொண்டாட்டி. ஊடல் வேண்டாம், ஊடல்கள் வேண்டாம், ஓசையோடு நாதம் போல உயிரிலே உயிரிலே கலந்துவிடு. கண்ணீர் வேண்டாம், காயங்கள் வேண்டாம், 6 மாத பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிடு. ஏம்மா சொல்லுங்கம்மா. அம்மாடி உன்னை தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லடா நித்யா, உனக்கு பிடிக்குமேனு அதிரசமும் முறுக்கும் செஞ்சு வச்சிருக்கேன்டா. நாளைக்கு வரப்ப நான் கொண்டு வரேன். ஆனால் மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது தானடா. அதான் கேட்குறேன், அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீன்னா வரப்போ நான் அது கடையில் வாங்கிட்டு வரேன்டா. உன் அண்ணா தான் கேட்க சொன்னான். சொல்லுமா, மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்? ஐயோ என்ன பிடிக்கும் அவருக்கு? இங்கே தான் இருக்காரு. ஆனால் இப்போ கேட்டால் அம்மா ஏதாச்சும் நினைப்பாங்களே. நித்யா லைனில் இருக்கியாடா? ஆ இருக்கேம்மா. அம்மா அவரு எல்லாமே சாப்பிடுவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவருக்குன்னு தனியாக இதுக்கு வாங்கிட்டு அதான் செஞ்சுருக்கீங்கல்ல, அதுவே போதும்மா. என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கு எதுவும் வாங்காம வந்தால் நல்லாவா இருக்கும்? அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, ஸ்வீட்டில் ஏதாச்சும் சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். லூசு என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? அவங்க தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்கன்னா வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? இவ்வளோ நேரமா பேசிட்டு இருக்கா. இல்லைம்மா அது ஐயோ இப்போ சொல்லலைன்னா இவங்க விட மாட்டாங்க போலயே. சரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிடலாம். தியா அம்மா அவருக்கு ஸ்வீட் வந்து ஜாங்கிரினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அது வேணா வாங்கிட்டு வாங்க. என்னது ஜாங்கிரியா? அடி பாவி, எனக்கு ஜாங்கிரினா சுத்தமா பிடிக்காதுடி. என்னடி சொல்லிட்டு இருக்க? அப்படியா? சரிம்மா, கண்டிப்பா நான் வாங்கிட்டு வரேன். சரிம்மா. நித்யா மாப்பிள்ள ரூம்ல தான் இருக்காரோ? ஏதோ இரும்புறாரு பாருமா. தண்ணி ஏதாச்சும் வேணும்னா எடுத்துக்கூட. அம்மா நாளைக்கு தான் நேர்ல வரல, அங்க பேசலாம். சரிங்கம்மா. என்னாச்சு, ஏன் இரும்புறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். இந்தாங்க இந்த தண்ணி குடிங்க, சரியாயிடும். இப்போ பரவாயில்லையா? நித்யா, எனக்கு ஜாங்கிரினா சுத்தமா பிடிக்காது. நீ எதுக்காக உங்க அம்மா கிட்ட அதை சொன்ன? ஓ உங்களுக்கு பிடிக்காதா? ஏங்க நான் வேண்டாம் தாங்க சொன்னேன். அம்மா சும்மா சும்மா ஏதோ ஒன்று கேட்டுட்டே இருந்தாங்க, அதனால தான் டக்குன்னு வாயில் வந்ததை சொல்லிட்டேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் சாப்பிடாதீங்க. என்ன இவ இன்னைக்குன்னு ரொம்ப அழகா தெரியுறா. எப்பவும் இடுப்பு கூட தெரியாத மாதிரி தான் புடவைய கட்டுவா. இன்னைக்குன்னு பார்த்து ஐயோ ஆதி, என் மனசு வேற என்னென்னமோ சொல்லுதே. இல்ல இல்ல, இனிமே இந்த ஏரியாவை பார்க்கவே கூடாது. என்னங்க என்ன? ஒன்னும் இல்ல நித்யா. சரி சரி, உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கோ? ஒர்க் பண்ணுவீங்களோ? சச்சா இல்ல இல்ல, வேலைலாம் எதுவும் இல்ல, சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தூக்கம் வருது. நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதான் நான் தூங்கலாமா வேண்டாமான்னு. இதுல என்ன இருக்கு? எனக்கு வேலைலாம் இல்ல, முடிச்சிட்டேன். நீ போய் படுத்துக்கோ. அப்படியா? சரி. இங்க நித்யா, இங்க என்ன பண்றீங்க? கையெடுங்க. நித்யா, அது இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? என்னதான் இருந்தாலும் நீயும் நானும்
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. ஸோ நமக்குள்ள இதெல்லாம் தப்பு இல்லையே. என்ன நித்யா, ஆமாம் தானே? நமக்கும் கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆயிடுச்சுல்ல. நாளைக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குது. நாளைக்கு நைட்டு அண்ணாக்கும் அன்னிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாமளுமே இன்னும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலல்ல. நாம் ஸ்டார்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? என்ன இவர் இப்படிலாம் கேட்குறாரு? நான் வேண்டான்னு சொன்னா கோவப்படுவாரோ? நித்யா, உன்கிட்ட தான் கேட்குறேன். நான் சொல்கிறத உனக்கு புரியுது தானே? புரியுதுங்க. ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் நடக்கணுமா என்ன? ஏன் நடந்தா என்ன தப்பு? தப்பெல்லாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் உனக்கு விருப்பம் இல்லையா? ஆ அத ஐயோ, நம்ம இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னா கோவப்படுவாரோ? என்ன சொல்றது? உன்கிட்ட தான் கேட்குறேன். இப்போ உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? அது அது வந்துங்க, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லலாம். விருப்பம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு. சொல்லு நித்யா. எனக்கு இன்னைக்கு இது நடக்கிறதுல விருப்பம் இல்லை. நித்யா, நீ விளையாட்டுக்கு சொல்றியா இல்லை? இல்லைங்க, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு இதெல்லாம் வேண்டாமே. சரி, ஓகே நித்யா, எந்திரி. இங்க நான் அதை சாரி நித்யா, அது ஏதோ ஒரு நினப்பில் அந்த மாதிரி. அது கண்டிப்பாக உனக்கு ஹர்ட் ஆயிருச்சுல. ஐம் சாரி. சரி, உனக்கு தான் தூக்கம் வருதுன்னு சொன்னல, நீ தூங்கு. நீங்கள் இல்லை நித்யா, எனக்கு இப்போதைக்கு தூக்கம் வரல. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன். நீ படுத்துக்கோ. எங்கே போகிறாரு? இதுவரையும் என்னைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி கேட்காதவர் திடீர்னு கேட்டாரு. ஆனா நான் அவரை கஷ்டப்படுற மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டேனோ, அதனாலதான் ரூமை விட்டு வெளியே போயிருக்காரோ. ஐயோ, உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் நான் இப்படி சொல்லலைங்க. இங்க வந்ததுலேருந்தே என் மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க ஒன்றும் என்ன ஆசைப்பட்டோ விரும்பியோ கல்யாணம் பண்ணிக்கலையே. பெரியவங்க சொன்னாங்கன்றதுக்காக அவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து என் கழுத்துல தாலி கட்டினீங்க. ஆனா நான் உங்களுக்கு தப்பே சொல்ல மாட்டேங்க. இங்க வந்ததுல இருந்து இப்ப வரையும் ஒரு நாள் கூட என்ன நீங்க தப்பாவோ கோவமாவோ பேசினதே கிடையாது. இப்ப வரையும் என்கிட்ட சிரிச்ச முகத்தோட பாசமா தான் இருக்கீங்க. அதனால தாங்க இன்னும் குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் படிச்சிருக்கேன், ஆனா உங்க அளவு படிக்கல தான். இருந்தாலும் ஸ்கூல் ரிலேட்டடா கொஞ்சம் கத்துக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. அதையும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சரளமா இங்கிலீஷ் பேச தெரியாது. அதனால தான் இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் போயிட்டு இருக்கேன். இது எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்லணும். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பக்கத்துல நிக்கிற அளவாச்சும் எனக்கு தகுதி இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியுதுங்க. நீங்கன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நானும் ஒரு பொண்ணு தானுங்க. எனக்கும் ஆசைலாம் இருக்கு. ஆனா சாரி, எப்படி உங்களை என்னால சமாதானப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல. நீங்க ஒருவேளை இதுக்கப்புறம் என்கிட்ட பேச மாட்டீங்களோ? நீங்க பேசாம இருக்குதா என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. சின்ன வயசுல இருந்து என் அப்பா கிட்ட கிடைக்காத எல்லா பாசமும் எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைச்சிச்சு. இந்த 3 மாசத்துல நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேங்க. எனக்கு எல்லாமே நீங்க தான். எனக்கு நீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படுமே. என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான். அவளுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காம அவகிட்ட இப்படி தப்பா நடந்துக்க பார்த்தனே. என்னதான் அவன் பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவளுக்கு விருப்பம் இல்லாம அவகிட்ட நெருங்கிறது கூட தப்பு தான் இல்ல. ஷோ, என்னை பத்தி கண்டிப்பா நித்யா தப்பா தான் நினைச்சிருப்பாள்ல. ச்சே, இப்படி போய் அவகிட்ட நடந்துக்கிட்டனே. அவ என்னை தப்பா தான் நினைச்சிருப்பா. ஷோ, அவ கண்ணை பார்த்து பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆதி, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்புடா. கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவ விருப்பம் இல்லாம அவகிட்ட போறது கூட தப்பு தான். என்ன தப்பா நினைச்சிருப்பாளோ?
சாரி நித்யா, அது என்னமோ எனக்கு சடனா அந்த மாதிரி புத்தி மாறிடுச்சு. என் தப்பு தான். நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. சாரி. இப்போ உன்னை முதல்ல கோவில்ல பார்த்தனோ அப்பவே நீ என் மனசுல வந்துட்டடி. அப்போ இருந்து இப்ப வரைக்கும் நான் உன்னை ராணி மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பவும் என் மனசுல நீ மட்டும்தான் இருப்ப. எப்பவும் நிதானமா தான் இருப்பேன். ஆனா எனக்கு என்னையே அறியாம தடுமாறிட்டேன். சாரி நித்யா. இதுக்கப்புறம் உன் விருப்பம் இல்லாம எதுவுமே நடக்காது. இப்ப கூட நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன்னு நீ ஏதாவது தப்பா நினைச்சியா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அங்கேயே உட்காந்துக்கிட்டு என்னால உன் கண்ணை பார்க்க முடியல நித்யா. ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. அதான் சாரி நித்யா. நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்ல. ஐம் சாரி. மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய்யொன்று சொல் கண்ணே என் ஜீவன் வாழும் நிஜமுந்தன் காதல் என்றால் என்னை காணவில்லை நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே